இங்க ஒரு பொண்ணு அவ எழுதின எஸ்ஸைய அப்பா கிட்ட காட்டுறா. அதுல என்னோட அப்பா தான் ரொம்ப ஸ்வீட்டானவரு, அவர் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமானவரு, அவர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பாசமானவரு, அவர் தான் என்னோட சூப்பர்மேன், நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, என் அப்பா நிஜமாவே கிரேட் தான், ஆனா அவர் என்கிட்ட பொய் சொல்லிருக்காருன்னு எழுதியிருக்கா. இத பார்த்ததும் அவர் ஷாக் ஆகிறாரு. திரும்பவும் அவர் அந்த எஸ்ஸைய படிக்கிறாரு. அதுல அவர் என்கிட்ட அவரோட வேலையை பத்தி பொய் சொல்லிருக்காரு, அவர் டயர்டாவே இல்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு, அவருக்கு பசிக்கவே இல்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு, அவர் சந்தோஷமா இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. இவ்வளவு பொய்யும் அவர் எனக்காக சொல்லிருக்காரு, நாங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவு பொய் சொல்லிருக்காரு, ஐ லவ் யூ டாடின்னு எழுதியிருக்கா. ஆக்சுவலி அவ அப்பாக்கு வேலை கிடைக்காததால அவர் சின்ன சின்ன வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாரு. அவர்கிட்ட காசு இல்லைனாலும் அவரோட பொண்ணுக்கு அவ கேட்ட எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறாரு. இதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. பட் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவ்வளவும் அவர் அவளுக்காக தான் பண்ணிருக்காருன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. இவர் அவ எழுதுனதை படிச்சதும் அவர் அழுதுகிட்டே அவளை பாக்குறாரு. அவளோ அப்பாவை ஹக் பண்ணி ஐ லவ் யூ டாடின்னு சொல்றா. நாம பண்ற தியாகத்தினால நம்மளோட குழந்தைகளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.